இந்த வீடியோல நல்லா வளர்ந்த நஞ்சுள்ள நல்ல பாம்பு வந்து தன்னோட உணவான நாய்க்குட்டியை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுது. அதனால போயிட்டு 2 பேரும் கடிக்குது. இதை பார்த்த அந்த நாய்க்குட்டியோட தாய் வந்து அந்த குட்டியை காப்பாற்றுக்காக வந்து டிஃபெண்ட் பண்ணுது. இதை பார்த்து தான் உயிரை காப்பாற்றுக்காக அங்கே நல்ல பாம்பு விலகி போகுது. இதை யாரோ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது சும்மா வைரல் ஆயிடுச்சு. அதுக்கு ஒருத்தவங்க பதில் வீடியோ ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அந்த வீடியோ என்னன்னு பாருங்க. பாம்பு வந்து கடிக்குது நாய்க்குட்டியை ஒத்துது. நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணலாமே, ஒன்று ஒரு கல்லுக்கில் ஏதோ பக்கத்தில் படாது, அது மேலே படாத மாதிரி தூக்கி போட்டுடலாம், அது ஓட்டிருக்கோம். அதை போய் வீடியோ எடுத்துன்னு ரசிக்கிறீங்களே. ஏதோ உங்கள் வீட்டு குழந்தையோ இல்லை யாரையோ பெரியவங்கள வந்து கடிக்க வந்தாங்க, நீங்கள் அப்படி தான் வீடியோ எடுத்துன்னு இருப்பீங்களா? நல்ல பாம்போட உணவு பட்டியல் ரொம்ப நீளமானது. அதில் எலி, தவளை, ஓனா, அணில், பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, சின்ன சின்ன பறவைகள், ஏன் மற்ற பாம்பு கூட அது விரும்பி சாப்பிடும். இது இயற்கையிலே நடக்கிற சாதாரண விஷயம் தான். உணவு சங்கிலி ஒரு அங்கம் தான். ஸோ இயற்கைக்கு முரணானதுன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு பாம்பும் மனிதர்களை தேடி போய் கடிக்க கிடையாது. இந்த பாம்பு கடிக்கிறது நம்ம மிதிச்சாலோ இல்லை அதை அடித்தாலோ இல்லை தவறுதா அது மேலே விழுந்தாலோ இல்லை அதுக்கு நம்ம தொந்தரவு பண்ணாலும் மட்டும்தான் அதிகபட்சம் அந்த பாம்பு வந்து நம்ம கடிக்கின்றாங்கன்னா அதுவாக தேடி வந்து எந்த முறையிலும் கடிக்காது. ஏன்னா அதுக்கு தெரியும் மனிதர்கள் வந்து அதுலேருந்து விலகி போகணும் அப்படின்னு தெரியும். மனிதர்களோட உணவு இல்லைன்னு அதுக்கு தெரியும். ஸோ அது வந்து எந்த ஒரு பாம்பும் மனிதனை தேடி வந்து கடிக்காது. தெரியல, மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா இல்லையா எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இப்படி இருக்கிறீங்க? அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல வீடியோ எடுத்தவங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சாரப்பாம்பை வீட்டில் வளர்த்த நாய் வந்து கடிக்கடிங்க அடிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ வீடியோல பாம்பு போட்டு அடிச்சிருப்பாங்க. அதே வீடியோ எடுத்து தான் போட்டாங்க. இங்க இப்ப பேசுற மனசாட்சி ஏன் அப்ப பேசல? ஏன் அப்படின்னா இங்க பாதிக்கப்பட்டிருக்கு நாய். அதாவது நாயினால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. அதனால அதுக்கு மேல நமக்கு வந்து ஒரு கருணை இருக்கு, ஒரு பாவம் பார்க்குறோம். பாம்புனால இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நாய்கள் நமக்கு எவ்வளவு பண்ணுதோ அதை விட அதிகபட்சமாவே பாம்புகள் நமக்கு நிறைய நன்மைகள் பண்ணிட்டு தான் இருக்கு. நமக்கு அதுக்கு புரிய மாட்டேங்கி, நமக்கு தெரிய மாட்டேங்கி. அதான் இங்க மேட்ரு. இப்ப இதுவே நாய்க்கு பதில் அந்த இடத்துல எலியோ தவளையோ ஓனானோ இருந்துச்சுன்னா நம்ம இப்படி பேசிருக்கவே மாட்டோம். ஒன்னொன்னு என்ன பார்த்தோம்னா, இப்ப அந்த நாய்க்குட்டி இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்க நடந்து போறீங்க அப்படின்னா அந்த தாய் நாய் வந்து உங்களை பார்த்துட்டு தன் குட்டிக்கு ஏதோ ஆபத்து நினைச்சு உங்களை கடிச்சு அப்படின்னு நீங்க சும்மா இருப்பீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. கல்லெடுத்து தெரிவிங்க, கட்டையை சடிப்பீங்க, கார்பரேஷன் கால் பண்ணி நாயை பற்றி கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இங்கே என்ன வந்து நிற்கிது அப்படின்னா, நமக்கு ஏதாவது உயிரினத்தை வச்சு நமக்கு பிரோஜனம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். பிரோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம பண்ணோம்னா அது வந்து நம்ம வந்து டேஞ்சர்னு சொல்கிறோம். நம்ம அப்படியே அந்த கதையில் நிற்கிது. ஆனால் பாம்புகள் வந்து நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் பண்ணிட்டு தான் இருக்குது. நமக்கு அதனால் தெரிய மாட்டேங்கி. அதான் சொல்கிறேன், முடிஞ்சளவுக்கு பாம்பை புரிஞ்சுக்கோங்க, பாம்பை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூமியில் நம்ம வாழ்றதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதை விட பல அதிகமான உரிமை வந்து இந்த நாய்களுக்கும் பாம்புகளுக்கும் இருக்கு. இதை பற்றியான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையை காதலிப்போம்.